இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். 2M சினிமாஸ் டி பிக்சர்ஸ் தயாரிப்பில் தயால் பத்மநாபன் இயக்கத்தில் வெற்றி நடிக்கும் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு ஜூலை 10 முதல் திரையரங்குகளில். தமிழ் திரையுலகின் பிரபல முன்னணி பாடகி, தென்னிந்தியாவின் நைட்டிங்கேல் என்று அன்போடு அழைக்கப்பட்ட எஸ் ஜானகி அம்மா 88 வயதில் உடல்நலக்குறைவு காரணமாக ஜூலை 11 அன்று மைசூருவில் உள்ள மருத்துவமனையில் காலமானார். அவரது மறைவு செய்தி வெளியானதும் ஒட்டுமொத்த இந்திய திரையுலகமும் லட்சக்கணக்கான இசை ரசிகர்களும் ஆழ்ந்த அதிர்ச்சியிலும் கண்ணீரிலும் மூழ்கினர். அவரது குரல் தந்த மெல்லிசை இன்னும் எண்ணற்ற இதயங்களில் ஒலித்துக் கொண்டிருக்க, அந்த குரல் நிரந்தர அமைதியடைந்த செய்தி இசை உலகை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. 1938 ஏப்ரல் 23 அன்று ஆந்திராவின் குண்டூர் மாவட்டத்தில் உள்ள பல்லப்பட்லா கிராமத்தில் பிறந்த ஜானகி சிறு வயதிலிருந்தே இசையின் மீது தீராத காதல் கொண்டிருந்தார். தந்தை ராமமூர்த்தி மற்றும் தாய் சத்தியவதியின் ஊக்கத்தில் நாதஸ்வரமேதை பைட்டிசாமியிடம் இசை பயிற்சி பெற்றார். 1956 ஆல் இந்தியா ரேடியோ பாட்டு போட்டியில் 2ஆம் பரிசு பெற்று குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத்திடமிருந்து விருது வாங்கிய அந்த இளம்பெண்ணின் பயணம் 1957 விதியின் விளையாட்டு என்ற தமிழ் படத்தில் பெண் என் ஆசை பாழானது ஏனோ என்ற பாடலுடன் திரை உலகில் தொடங்கியது. அடுத்த நாளே தெலுங்கு படத்தில் வாய்ப்பு கிடைத்து பின்னர் மலையாளம், கன்னடம் உள்ளிட்ட தென்னிந்திய மொழிகளில் தன் குரலை பரவலாக்கினார். ஜானகி அம்மா என்று மரியாதையுடன் அழைக்கப்படும் அவர் தன் 6 தலைமுறை நீண்ட கலை பயணத்தில் 48,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ளார். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி மட்டுமல்லாமல் ஜப்பானிய, ஜெர்மன், ஆங்கிலம், அரபு உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட மொழிகளில் தன் குரலை ஒளியாக்கியுள்ளார். KV மகாதேவன், MS விஸ்வநாதன், இளையராஜா, AR ரஹ்மான், அனிருத் வரை பல தலைமுறை இசையமைப்பாளர்களுடன் பணியாற்றி 5 தலைமுறை கதாநாயகிகளுக்கு உயிர் கொடுத்த குரலாக திகழ்ந்தார். அவரது பாடல்கள் எண்ணற்ற ரசிகர்களின் நினைவுகளில் பதிந்துள்ளன. கொஞ்சம் சலங்கையில் சிங்கார வேலனே தேவா, 16 வயது நிலையில் செந்தூர பூவே, சலங்கை ஒளியில் மௌனமான நேரம், முதல் மரியாதையில் ராசாவே உன்னை நம்பி, தேவர் மகனில் இஞ்சி இடுப்பழகி போன்ற பாடல்கள் அவரது பன்முகத்திறனை வெளிப்படுத்துபவை. உணர்ச்சி பொங்கும் பாடல்கள், பக்தி பாடல்கள், உல்லாச பாடல்கள் என அனைத்திலும் தன் தனித்துவத்தை நிலைநாட்டினார். சில பாடல்களை தானே எழுதி இசையமைத்தும் பாடியுள்ளார். செந்துரப்பூவே, இஞ்சி இடுப்பழகி உள்ளிட்ட 4 பாடல்களுக்கு 4 தேசிய விருதுகளை பெற்றுள்ளார். அதுபோக 33 மாநில விருதுகள், கலைமாமணி, கர்நாடக ராஜ்யோத்சவ விருது, மைசூர் பல்கலைக்கழகத்தின் கௌரவ டாக்டர் பட்டம் உள்ளிட்ட ஏராளமான பெருமைகளுக்கு சொந்தக்காரர். 2013 பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்ட போது தனது திறமைக்கு ஏற்ற விருது இதுவல்ல என கூறி மறுத்த அவரது துணிச்சல் இசை உலகை வியக்க வைத்தது. ஜானகி அம்மாவின் உடல் நம்மை விட்டு சென்றாலும் அவரது ஆன்மாவுக்கும் அவரது குரலுக்கும் ஒருபோதும் ஓய்வில்லை. அந்த குரல் தந்த இன்பம், உணர்வு, ஆழம் தலைமுறைகளை தாண்டி ஒலித்துக் கொண்டிருக்கும். எஸ் ஜானகி அம்மாவின் மறைவு இசை உலகுக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு. அவரது பாடல்கள் நம்முடன் என்றும் உயிரோடு இருக்கும். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.